அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மேகலா. எனக்கு தற்போது 41 வயதாகிறது. நான் பார்க்க மாமி போல இருப்பேன். நான் தற்போது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில்தான் வசித்து வருகிறேன். இதற்கு முன்பு வேறு ஒரு மாவட்டத்தில் நான் அரசு வேலையில் இருந்தேன். தற்போதுதான் கோவை மாவட்டத்திற்கு மாற்றலாகி வந்திருக்கின்றேன். நான் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஒரு ஜூனியர் பையன் இருக்கிறான். அவனுக்கு 25 வயதாகிறது. அவனுடைய பெயர் ராஜேஷ். அவன் எல்லோரிடமும் ஜாலியாக பேசுவான். அவன் ஜூனியர் என்பதால் எல்லோரும் அவனிடம் நன்றாக நெருங்கி பேசுவார்கள். மாமிக்கே உண்டான உடல் வாக்கு எனக்கு இருந்தது. அதனால் என்னுடைய ஆபீஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னிடம் வழிய வந்து பேசுவார்கள். நானும் ஆபீஸ் இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் சும்மா ஜாலியாக பேசிவிட்டு போய்க்கொண்டே இருப்பேன். ஆனால் அந்த பையனான ராஜேஷிடம் மட்டும் பேசும்போது ரொம்ப உரிமையோடு அவரிடம் நான் பேசுவேன். நானும் இந்த ஆபீஸுக்கு புதுசு என்பதால் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பும் பண்ணுவான். இப்படியே எங்களுக்குள் பிணைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்கானது. டெய்லி வாட் ஸ்டார்டிங்கிலும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணாங்க. அதனால நான் எல்லோருக்கிட்டையும் ஒரு லிமிட்டாதான் பழக்க ஆரம்பிச்சேன். நான் என்னதான் எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசினாலும் எல்லார்கிட்டையும் ஒரு லிமிட்ட வச்சிக்கிட்டு இருந்தேன். ராஜேஷ் ஒன்னும் யோக்கியம் இல்ல. அவனும் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டேதான் இருந்தான். அவனும் ஆம்பள தானே. என்ன மாதிரி லட் மாமிய விடுறதுக்கு யாருக்குதான் மனசு வரும்? அது எனக்கும் தெரியும். அவனும் என்ன ட்ரை பண்றானே. ஆனா நான் அதை வெளிக்காட்டிக்கவும் இல்லை. நான் என்னதான் மத்தவங்க கிட்ட லிமிட்டா பழகினாலும் கூட ராஜேஷ் கிட்ட நான் லிமிட்டா பழக மாட்டேன். அவங்க கிட்ட நான் நெருங்கி சிரிச்சு பேசுவேன். இப்படியே எங்களுக்குள்ள பிணைப்பு நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆச்சு. போக போக நான் ராஜேஷ் கிட்ட பேசும்போது அவனை தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சேன். ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா யாரும் பார்க்காத மாதிரி அவனுடைய கன்னத்தை கிள்ளி சோ ஸ்வீட்டா தேங்க்ஸ்டா கண்ணா அப்படின்னு நான் சொல்லவும் ஆரம்பிச்சேன். நான் இப்படி நடந்துக்கிறது ராஜேஷுக்கு புரியல. ஒருவேளை நான் அவனுக்கு சிக்னல் கொடுக்கறேனா இல்ல நம்ம ஏதோ பண்ண போயி நாம சின்ன பையன் அப்படின்னு உரிமையில நான் உன்ன பேசுறேன்டான்னு நான் சொல்லிருவேனோன்னு அசிங்கமாயிடுமோனோன்னு அவன் கொஞ்சம் பயந்துகிட்டேதான் இருந்தான். நான் என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என் மேல உள்ள ஆசையையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அதே சமயம் ஆபீஸ்ல சீனியர் எதுவும் தப்பா ஆகிட்டுன்னா ஏதாவது திட்டிருவாங்களோ ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு அவன் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருந்தான். இப்படியே எங்களுக்குள்ள நாட்களும் போய்க்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி எப்பவும் என்கிட்ட ஜாலியா பேசுறது தொட்டு தொட்டு நான் அவங்கிட்ட பேசுறது கன்னத்தை கிழதுன்னும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. நானும் சரி அடுத்த கட்டத்துக்கு போனேன். ஏயா ஃப்ரீயா இருந்தா என் வீட்டுக்கு வாயேண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிச்சேன். நானும் சரி பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் வரவே இல்ல இழுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எனக்கு ஈவினிங் ஆபீஸ் வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இல்ல நான் வேணுனே லேட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் உடனே அவன்கிட்ட டேய் கண்ணா என்ன வீட்ல கொஞ்சம் திரா பண்ணிருடா அப்படின்னு சொன்னேன். அவனும் சரின்னு ஒத்திக்கிட்டு என்ன பைக்ல வீட்ல கூட்டிட்டு வந்தான். பைக்ல வரும்போது கூட வேணும்னே ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரும்போது பிரேக் போட்டு ஏத்தி இறக்குறான். அவன் எதுக்காக இப்படி பண்றான்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? நான் என்ன சின்ன பொண்ணா? எனக்கு 41 வயசு ஆகுது. நானும் அவன் எதுக்காக பிரேக் போட்டானோ அந்த விஷயத்தையும் செஞ்சேன். சில நேரங்கள்ல என்னுடைய கை அவனுடைய தொடை மேலையும் பட்டுச்சு. நானும் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ற மாதிரி அவனை அடிக்கடி கட்டி பிடிச்சுக்கிட்டே வந்தேன். அவனுக்கு நான் இப்படி நடந்துகிட்டது ஓரளவு அவனுக்கு புரிஞ்சும் போச்சு.
அப்புறம் அப்படி இப்படியுமா நாங்க ஒரு வழியா வீட்டுக்கு வந்தும் சேர்ந்துட்டோம். வீட்டுக்குள்ள வாடா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் தானே, வந்துட்டு தான் டீ காபியா குடிச்சிட்டு போன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு பைக்க பார்க் பண்ணிட்டு உள்ள வந்தான். அவன் வீட்டுக்குள்ள வரும்போது வீட்ல யாருமே இல்லை. என்ன வீட்ல யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்களான்னு கேட்டான். அப்பதான் நான் என்னுடைய ஃபேமிலியை பத்தியே அவன்கிட்ட சொன்னேன். என் ஹஸ்பண்டும் ஒரு அரசு அதிகாரிதான். அவரு வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. நான் இப்பதானே இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். அதனால அவரு டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரு வெளியூர்ல தான் இருக்கறாரு. எனக்கு ரெண்டுமே பசங்கதான். 2 பேருமே பெரிய பசங்கதான். ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறாங்க. ஏன்னா நான் வேலைன்னு காலையிலேயே வேலைக்கு வந்துட்டு நைட்டுதான வீட்டுக்கு வரேன். அதனால என்னுடைய பசங்களை என்னால பார்க்க முடியாததால அவங்கள ஹாஸ்டல்ல தங்கியே படிக்க வச்சிட்டேன்னு நானும் சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வீக்கெண்ட் மட்டும்தான் வருவாரு. சில நேரங்கள்ல ஏதாவது வேலை இருந்தா கூட அந்த வாரம் கூட அவர் வரவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தை பத்தி நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனை நான் என்னுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப அவனிட்ட சொன்னேன். இந்த வாரமும் என் ஹஸ்பண்ட் வரதா இருந்துச்சு. ஆனா அவருக்கு திடீர்னு ஏதோ வேலை வந்ததால அவரால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த வாரம் நான் மட்டும்தான் வீட்ல தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிக்னலும் கொடுத்தேன். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது, அவனுடைய முகமே எனக்கு காட்டி கொடுத்துச்சு. அப்ப அவன் மனசுக்குள்ள இவ பெரிய பிளான் பண்ணிதான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கா போல. அட கள்ளி அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள பேசுனது அவன் முகத்தையே எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. அவனுடைய முகமே 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. நம்ம இங்கேயே தங்கிரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ யோசனையில இருந்துகிட்டு இருந்தான். எப்படி இங்க தங்குறது, எப்படி என்கிட்ட அனுமதி கேக்கறது அப்படின்னு சொல்லி ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். சரிடா, நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு பூஸ்டா ஹாலிக்ஸா டீயா என்ன வேணும் சொல்லி நான் போட்டு தரேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் எனக்கு பூஸ்ட் தான் வேணும், பூஸ்ட் தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். நானும் குறிஞ்சிக்கிட்டு நேரா போய பூஸ்ட் அவனுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் கிச்சன்ல அவனுக்காக பூஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். அவனை நான் ஹால்ல தான் உட்கார சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம கிச்சனுக்கே வந்துட்டான். அப்போ கிச்சன்ல நான் அவனுக்காக பூஸ்ட் போட்டுட்டு இருந்தபோது அவன் என்ன நினைச்சானா தெரியல. திடீர்னு வேகமா வந்து என்னை பின்பக்கமாவே கட்டிப்பிடிச்சிட்டான். நானும் எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப நான் அவன்கிட்ட சாருக்கு இப்ப வாச்சு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி நானும் அவனை கட்டிப்பிடிச்சேன். அதன் பிறகு அவனை எதுக்காக என்னுடைய வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்தேனோ அந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், 2 நாளா நீ இங்க வேணா தங்கிக்கடா, போயிட்டு உன் பைக்ல போயிட்டு உன் திரஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, என் ஹஸ்பண்ட் அடுத்த வாரம்தான் வருவாரு. 2 நாள் நான் மனா மட்டும்தான் ஃப்ரீயா இருப்பேன். என் பிள்ளைகளும் ஹாஸ்டல்ல தான் இருப்பாங்க. அதனால நீ இங்க தங்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு நைட் போய் அவனுடைய டிரஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டான். அதன் பிறகு 2 நாளா என்னுடைய வீட்ல தான் தங்கி இருந்தான். அதன் பிறகு எங்களுடைய கள்ளக்காதல் தொடர ஆரம்பிச்சது. தினமும் என்ன அவன் பைக்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்னோட சந்தோஷமா இருந்துட்டு தான் அவன் வீட்டுக்கே போவான். இப்படியே வாரத்துல 4 நாட்கள் நான் அந்த ராகேஷோட சனி மேல உல்லாசமாக இருப்பேன். வீக்கெண்ட் ஆனதுமே என் கணவன் வந்துருவான். அப்ப நான் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருவேன். என் கணவன் வந்தா நம்ம சந்திக்க கூடாது. என் கணவனுக்கு சந்தேகம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் என் வீட்டுக்கு வரமாட்டான். மீதி 5 நாளும் நாங்க சந்தோஷமா உல்லாசமாக அனுபவிச்சிட்டு வந்தோம். இப்படியே நாட்களும் போய்க்கிட்டே இருந்துச்சு.
நாட்கள் செல்ல செல்ல என் கணவனும் டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. அவருடைய அதிர்ஷ்டமோ என்னுடைய துரதிர்ஷ்டமோ தெரியல. அவருக்கும் இதே கோவை மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பரும் கிடைச்சிட்டு. அவரும் அதன் பிறகு என் கணவன் டிரான்ஸ்பர் ஆகி கோவைக்கே வந்துட்டாரு. அதன் பிறகு எங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு இது இடையராக இருந்துச்சு. நான் திடீர்னு என் கணவன் டிரான்ஸ்பர் ஆகி வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த விஷயத்தை என் காதலன் கிட்டையும் நான் சொன்னேன். அவனும் அதிர்ச்சி அடைந்தான். அதன் பிறகு நாங்க தனிமையில சந்திக்க முடியாமலே போனது. வெளியிடங்கள்ல போய் சந்திச்சா ஏதாவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாத்துருவாங்களோ, அதன் மூலமாக என் கணவனுக்கு தகவல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே எங்கேயும் வரமாட்டேன். நான் பண்ணா நம்ம வீட்லதான் பண்ணணும். வேற எங்கேயும் நான் வரமாட்டேன்னு நான் ரொம்ப ஸ்ட்ரீட்டா சொல்லிட்டேன். அதனால வெளிய நான் எங்கேயுமே சந்திக்க எங்களால முடியல. அவனும் பலமுறை வெளிய எனக்கு கூப்பிட்டு பார்த்தான். ஆனா நான் தான் போக மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல எங்களால தனிமையில் இருக்க முடியாம போனதால எங்களுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனையே போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணோம். நானும் நன்னா சம்பாதிக்கிறேன். எனக்கு உடல் சுகத்துக்கு இந்த பையன் இருக்கான். சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அரசு வேலை இருக்கு. இது போதும். எதுக்கு எனக்கு கணவன் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். அதன் பிறகு நான் ராஜேஷ் கிட்ட சொன்னேன். இன்னைக்கு நைட்டு என் கணவன் கதையை முடிச்சிருவோம். எந்தவிதமான சந்தேகமும் வராத அளவுக்கு அவருடைய கதையை முடிச்சிருவோம். முடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். ஏன்னா என் கணவனுக்கு என்னுடைய தகாதரவு இதுநாள் வரைக்கும் தெரியாது. அப்படி தெரியாத போதே நம்மளுடைய கதையை முடிச்சட்டோம்னா என் மீதும் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி நான் என் காதலன் கிட்ட சொன்னேன். அவனும் அதுதான் சரின்னு சொன்னான். அன்னைக்கு நைட் 2 மணிக்கு என் கணவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். அப்ப நான் என் காதலனுக்கு மெசேஜ் பண்ணேன். இப்ப வா, என் கணவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவருடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவனும் என்னுடைய வீட்டுக்கு வந்தான். நான் பின்பக்க கதவை திறந்துதான் வச்சிருந்தேன். அவன் வீட்டுக்குள்ள வந்ததுமே என் கணவன் தூங்கும்போது தலைவாணியை எடுத்து என் கணவனுடைய தலையில தலைவாணியை வச்சு அவர மூச்சு முட்ட அமுக்குனான். ஆனா என் கணவன் சுதாரிச்சிட்டாரு. அவனை தள்ளிவிட்டாரு. அவன் அதிர்ச்சியில ஹாலு பக்கம் ஓடினான். யாருடா அது, என்ன கொலை செய்ய முயன்றது அப்படின்னு சொல்லி என் கணவனும் அவரை துரத்திக்கிட்டே வந்தான். அந்த சமயத்துல டக்குன்னு பின்பக்கமா வந்து என் கணவனுடைய 2 கைகளையுமே ராஜேஷ் பிடிச்சுக்கிட்டான். அதன் பிறகு நானும் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலன்னு 4 ரூம்ல இருந்து வெளிய வந்து பாக்க பெட்ஷீட் வேணும்னு சிக்னல் கொடுத்தான். நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பத்திலேயே என் காதலன் என் கணவனுடைய கழுத்து என்னுடைய கணவனுடைய கணவனை தலைவாணி வச்சு அமுக்கும் போதே என்னுடைய கணவனுடைய கைகளையோ அல்லது கால்களையோ நான் பிடிச்சிட்டு இருந்திருக்கணும். ஆனா நான் அப்ப அந்த சமயத்துல எதுவுமே செய்யல. இதனால என் கணவன் சுதாரிச்சுக்கிட்டு அவரு என்னுடைய காதலன்னு தள்ளி விட்டுட்டாரு. ஆனா இந்த முறை விட்டறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்து என் காதலன் கிட்ட கொடுத்தேன். அவன் என் கணவனுடைய தலையில போட்டு நல்ல இறுக்கமாக மூடிட்டு யார் அவரை கொலை செய்தாங்கிற அடையாளம் தெரியக்கூடாத அளவுக்கு நல்லா சுத்திட்டான். அதன் பிறகு மீண்டும் தலைவாணியை வச்சு என் கணவனுடைய முகத்தை அழுத்துனான். அந்த சமயத்துல நான் இந்த டைம் மிஸ் ஆகஸ்ட் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 காலுகளையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டேன். ஆனா அப்படியும் கூட என் கணவன் சுதாரிச்சுக்கிட்டு அவனுடைய கையை எப்படியோ கடிச்சிட்டாரு. வலிதாங்க முடியாம என் காதலன் துடிச்சான். அதன் பிறகு அவனால என் கணவனை கொலை செய்ய முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட என் கணவன் கத்தி கூச்சல்ட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு.
என் கணவனுடைய சத்தத்தை கேட்டு எதிர் வீட்டுல இருந்தவங்க பக்கத்து வீட்டு இருந்தவங்கள எல்லாருமே என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ல லைட்ட போட்டாங்க. இதனால நாங்களும் சுதாரிச்சுக்கிட்டோம். அப்போ ஆட்கள் வரப்போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்த வழியிலேயே பின்னாடி ஓடுன்னு அவனுக்கு நான் சிக்னல் கொடுத்தேன். அதே மாதிரி நானும் வேகமா ஓடி போய் ஹாலுக்குள்ள போய் படுத்திக்கிட்டேன். அதாவது பெட்டுக்குள்ள போய் நான் பெட்ரூம்ல போய் நான் படுத்திக்கிட்டேன். அந்த என் பையன் காதலன்னு சவநீதி குதிச்சு வந்த மாதிரியே ஓடி போயிட்டான். அதன் பிறகுதான் என் கணவன் சுதாரிச்சிட்டு அவனை துரத்திட்டு போனாரு. ஆனா அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்பதான் என் கணவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்மள கொலை செய்ய முயன்றது 2 பேரு. ஒருத்தன் நம்முடைய தலையில தலைவாணிய வச்சு அமுக்குனான். ஆனா காலை பிடிச்சது யாரு? இப்ப ஓடுனவ அவன் மட்டும்தான ஓடுனான். காலை பிடிச்சது யாரு? அவன் உயிர் வீட்டுக்குள்ள தானே இருக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவன் எல்லா அறையிலையும் போய் செக் பண்ணி பார்த்தாரு. அப்ப நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். அது இந்த நடிப்புதான் என் கணவனுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா என் கணவன் கத்துன எதிர் வீட்டுல உள்ளவங்க பக்கத்து வீட்டு உள்ளவங்களே வந்து லைட்ட போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு வெளிய வந்து பார்த்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கறேன்னா எந்தவிதமான எதுவும் இல்லாம கேஷ் தூங்கிட்டு இருக்கறத பார்த்தமே என் கணவனுக்கு என் மீது அதிகமான சந்தேகமும் ஏற்பட்டது. அதேபோல 2 பேரு அவரை முயற்சி செஞ்சு ஒருத்தன் மட்டும்தான் ஓடி போயிட்டான். இன்னொரு ஆளு வீட்டுக்குள்ள தானே இருந்தார்னு சொல்லி செக் பண்ணும்போது நான் மட்டும்தானே வீட்டுக்குள்ள இருந்ததுனால என் மீது என் கணவனுக்கு சந்தேகம் ரொம்ப உறுதியாச்சு. ஆனா அவர் என்ன என்கிட்ட இதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. நைசா மறுநாள் அவரு வேலைக்கு போகாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லிட்டு என் மனைவி மீதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியா மதியம் நைட் 2 மணிக்கிட்ட என் மனைவியோட போன் நம்பர் இதுதான். அவ யாருக்கு போன் பண்ணா, என்ன பேசுனாங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கொடுத்தாங்க. போலீசாரும் என்னுடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்ப நான் கரெக்டா 2 மணிக்கு என்னுடைய காதலனுக்கு போன் பண்ணி என் வீட்டுக்கு கூப்பிட்ட விஷயம் எல்லாமே போலீசாருக்கு ரெக்கார்டு மூலமாக தெரிஞ்சது. அதன் பிறகு என்னுடைய காதலனையும் போலீசார் கைது செஞ்சாங்க. என்னையும் கைது செஞ்சு விசாரணை செஞ்சாங்க. அப்பதான் நான் போலீசார் கிட்ட எங்குடைய தகாதவரவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால அவரை கொலை செஞ்சலாம்னு முடிவு பண்ணிதான் நாங்க முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சோம். இப்ப நாங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நாங்க வாக்கு மூலம் கொடுத்தோம். இதை கேட்ட போலீசாரும் என் கணவனும் அதிர்ச்சி அடைந்து நீங்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றி எங்குடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.